வனடா வாய்ஸ் உடம்பு சீரீஸில் நான் நாள் 89 காலைல சீக்கிரமாக எழுந்துட்டேன் நண்பர்களே. அதாவது 6 மணிக்கு அலாரம் வச்சு 5:30க்கு எழுந்துட்டேன். எழுந்திச்ச உடனே நேராக ஜிம்முக்கு கிளம்பிட்டேன் நண்பர்களே. போன உடனே ரோடனா பார்த்தேன், எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருந்துச்சு, பார்க்க அற்புதமாக இருந்துச்சு. சரி, பெரிய ஒர்க் அவுட் ஒரு கருப்பையை போட்டு நேராக ஜிம்முக்கு போனேன் நண்பர்களே. போன உடனே எப்பொழுதும் போல் நம்ம கார்டியோவிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் கார்டியோ போட்டு ஸ்கிப்பிங் போட்டேன், வீடியோ எடுக்கிற நண்பர்களே வெளியில் போட்டனால. அதுக்கப்புறம் நேராக வந்து வார்மப் போட்டேன் நண்பர்களே. ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி வார்மப் எப்பொழுதும் போடுறது ஒன்று தான். சரி, வார்மப்புக்கு நமக்கு எப்பொழுதும் போல் என்ன போடுவோம், டிப்ஸு, புல்லப்ஸு, புஷ்அப்ஸு எல்லாமே போட்டோம். எல்லாத்தையும் பொறுமையாக போட்டு முடித்ததுக்கப்புறம் நண்பர்களே, இன்றைக்கி நமக்கு லெக் டே. புதன்கிழமை என்ன லெக் டேன்னு கேட்குறீங்களா? நம்ம வந்து தான் இப்போ ஒர்க் அவுட்டே சேஞ்ச் பண்ணுறோம்ல, அதனால் இன்றைக்கி நமக்கு லெக் டே. லெக் டேயில் ஃபஸ்ட்டு மட்டும் ஹைப்பர் செட்டை வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. 10x15 ரெப்பு. ஆல்ரெடி முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு எடுத்த பிளேட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க் அவுட்டு கிளம்பியாச்சு நண்பர்களே. என்ன ஒர்க் அவுட்னு கேட்குறீங்களா? இதுவும் லெக்கு தான். எல்லாமே லெக்கு தான் நண்பர்களே. லெக்குனா பக்காவாக இது நார்மல் செட்டு தான் நண்பர்களே. பக்காவாக போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்ஸ் செக் பண்ணோம். ஒன்றும் வேலையே எவ்வளோ நண்பர்களே, வெயிட் மட்டும்தான் லாஸ் ஆகிருக்கு, ஃபிசிக்ஸ் எதுவும் மாறல. என்ன கதைன்னு கேட்டு வாத்தியார்ட்ட பேசிட்டு வந்தோம். லாஸ்ட்டு ஆப்ஸுக்கு ஒர்க் அவுட் போட்டேன், கிராம்ப் ஆகிடுச்சு. அதான் படுத்துக்கின்னு ஒர்க் அவுட் போட்டுக்கிட்டேன். சரியான வலி நண்பர்களே. அதுக்கப்புறம் ஒரு கருப்பு கைவியை போட்டு ஜிம்மை முடிச்சுட்டு வந்து தான் கருப்பு கைவி போட்டேன். என்னான்னு தெரியல, இன்றைக்கி ரொம்ப வாய் வளருது, கண்டுக்காதீங்க, மன்னிச்சிடுங்க. கருப்பு கைவி போட்டு மதியானம் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு நேராக வேலைக்கு போயிட்டேன் நண்பர்களே. வேலைக்கு போய்ட்டு ஒரு 5 மணிக்காக வந்தான் நண்பன் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகணும் கூப்பிட்டாப்புல. சரிண்ணா அவர் பின்னாடி வண்டியில் ஏறி உட்காந்துட்டு ஜம்முன்னு போனோம். வேறு எங்கே இல்லை நண்பர்களே, நண்பன் வந்து பேட்டு ஒன்று ரிப்பேர் கொடுத்துருந்தாப்புல, அதை வாங்கலான்னு போயிருந்தோம். போன இடத்துல பேட்னா அற்புதமாக இருந்துச்சு. கொப்புரான 35,000 இருக்குது நண்பர்களே பேட்டு. சரி, அதை முடிச்சுட்டு கருப்பு கப்பியை ஒன்று போட்டு நண்பன் கூட நிம்மதியாக உட்காந்து பல கதைகளை பேசணும். அப்படியே அதை முடிச்சுட்டு நைட்டு சாப்பாடுக்கு வந்தாச்சு நண்பர்களே. எப்பொழுதும் போல் தான் கொயகாவோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, பாய். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம்.